வாஸ்துவில் பரிகாரம் கிடையாது. வாஸ்துல இந்த சிப்பு வைக்கிறேன், எனர்ஜைஸ் பண்றேன், ஊரை ஏமாத்துறேன், வேற எங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு நான் ஹோமம் பண்றேன், அது மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டால் அது வாஸ்துவே கிடையாது. இதுவரைக்கும் நான் எந்த டிவிலையும் சொல்லல, பக்தி கேஃப்ல சொல்றேன். வடகிழக்கு மூலையில படிக்கட்டு இருந்தா, வடகிழக்கு மூலையில ஓவர் ஹெட் டேங்க் இருந்தா அந்த வீட்டோட பிள்ளைகளுடைய திருமணத்தை அப்பா பார்க்க முடியாது. அதற்கு உதாரணம் நானே உதாரணம். என்னை எத்தனையோ பேர் ஏளனமாக பேசினார்கள். இவனுக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண தெரியல, இவனுக்கு பேச தெரியல, இவ சும்மா ஜோதிடம் வாஸ்து வீட்டு மேல பழி போடுறான்னாங்க. யார் வீடுலாம் வடமேற்கு வடக்கு தெருக்குத்தோ அவங்க வீட்டுல ஒரு லவ்வாவது கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஜாதக ரீதியா கும்ப லக்னம், கும்ப ராசி, சிம்ம லக்னம், சிம்ம ராசி, ரிஷப லக்னம், ரிஷப ராசி லவ்வ கிராஸ் பண்ணாம வரவே முடியாது. பக்தி கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனைகளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம ஷோக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறது வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்கலம். வாழ்க வளமுடன். சார், வாஸ்து அப்படிங்கிறதே ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்ப தலைவரையோ இல்லை ஒரு குடும்ப தலைவியோ பேஸ் பண்ணி தான் கட்டப்படுது இல்லை அமைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் அது ஸ்ட்ரைட்டாகவே பாதிக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ வாஸ்து மாற்றுறாங்க அப்படின்னாலே ஒன்று ஒரு பண பிரச்சனைக்காகவோ இல்லை ஒரு உடல்நல குறைவுக்காகவோ இருக்கலாம். ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க குழந்தைகளுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி, இல்லை வீட்டில் இருக்க ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ற விஷயத்த அந்த குழந்தைகள் எப்படிங்க சார் அந்த வாஸ்து பாதிக்குது? என்னன்னா, வாஸ்து அப்படின்றது பஞ்சபூதங்களின் அடிப்படை தான். சூரியனுடைய அடிப்படை, சூரியன் தான் மையப்பொருள் வாஸ்துக்கு. சூரியனுடைய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வந்தாலே மிகப்பெரிய நல்லது சார். இதில் நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, 3 கேள்விகளை உள்ளடக்கி கேட்டுட்டீங்க. குழந்தைகள், திருமணம், அதற்கப்புறம் அதோடைய வளர்ப்பை பற்றி கேட்டிருக்கீங்க. இதற்கு எல்லாமே வாஸ்துல ஒரே ஒரு இடம் தான் தவறு நடக்கிறது. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா வடகிழக்கு. அந்த வடகிழக்கு மூலையானது யார் வீட்டிலலாம் வெட்டப்பட்டு இருக்கிறதோ, யார் வீட்டிலலாம் வடகிழக்கில் தவறு நடந்திருக்கிறதோ, யார் வீட்டிலலாம் வடகிழக்கில் செப்டிக் டேங்க் போட்டிருப்பாங்க, வடகிழக்கில் படிக்கட்டு போட்டிருப்பாங்க, வடகிழக்கில் பில்லர் போட்ட படிக்கட்டு போட்டிருப்பாங்க, வடகிழக்கில் வீட்டுக்குள்ளே படிக்கட்டு போட்டிருப்பாங்க, உள்மூளை சார்ந்து அந்த இடத்துல தேவையற்ற ஒரு பாத்ரூம் போட்டிருப்பாங்க சார். இது மாதிரியான சில விஷயங்கள் நடந்தால், வடகிழக்கு மூலையானது ஒரு கோஸாக இருந்தால் அந்த வீட்டில் எல்லாம் திருமணமாகாத ஆண்கள் இருப்பார்கள். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீட்டில் இப்போ படிப்பு வரல குழந்தைக்கு அப்படின்னா 2 இடம் சொல்லலாம். ஒன்று வடகிழக்கு, இன்னொன்று வடமேற்கு. வடமேற்கு என்பது வெளியேற்றுவது. ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த விஷயத்தை நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க, அதை கேட்டுட்டு நீங்கள் வெளியில் சொன்னாதான் அது மதிப்பு. வெளியிலேயே சொல்லாமல் உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, படிக்குது, வெளியில் சொல்லணும், எக்ஸாம் எழுதணும், வெளியேற்றணும், அப்போ தானே அந்த குழந்தை பாஸ் ஆகும், அப்போ தானே அந்த குழந்தைக்கு அறிவு இருக்குன்னு சொல்லுவான். அப்போது வடமேற்கு மூலையானது வெளியேற்றுவது. ஒரு வீட்டில் வடகிழக்கு கெட்டாலோ அல்லது வடமேற்கு கெட்டு போனாலோ அந்த குழந்தைகளுடைய படிப்பு பாதிக்கப்படுகிறது. அது என்னுடைய ரிசர்ச்சு. இன்னொரு விஷயம், புதன் கெட்டு போனால், ஜோதிட ரீதியாக சொல்கிறேன், புதன் கெட்டு போனால் படிப்பு கெடும். புதன் கெட்டு போனால், கோச்சார சனி ஒரு வேளை பார்த்தால் அந்த வீட்டில் பிள்ளைகள் கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்பாக இருப்பாங்க சார். சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஜோதிடத்தில் அந்த பிரச்சனை இருந்தாலே அது ஒரு பிரச்சனை தான். வாஸ்து சரி பண்ணுறது மூலியமாக மட்டுமே நம்ம சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? என்ன ஒரு விஷயம்னா, ஜோதிடமும் வாஸ்துவும் நம்முடைய வளர்ப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது சார். இதில் ஒரு முக்கியமான விஷயம், நான் நிறைய இன்டர்வியூவில், இதே பக்தி கேஃப் இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். மறுபடியும் அதே தான் சொல்கிறேன் நான். வாஸ்துவில் பரிகாரம் கிடையாது. வாஸ்துல இந்த சிப்பு வைக்கிறேன், எனர்ஜைஸ் பண்ணுறேன், ஊரை ஏமாத்துறேன், ஒரு 50,000 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு பில்லு போடுறேன், வேற எங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு நான் ஹோமம் பண்றேன், அது மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டால் அது வாஸ்துவே கிடையாது. செங்கல் சிமெண்டால் செய்த தவறை செங்கல் சிமெண்டால தான் சரி செய்ய முடியும். பணத்தை எங்க தொலைச்சிங்களோ தொலைச்ச இடத்துல தான் தேட முடியும். கன்னியாகுமரியில தொலைச்சிட்டு காஞ்சிபுரத்தில் தேடிக்கிட்டு இருக்க முடியாது. நிறைய பேர் தமிழ்நாட்டில் அதை தான் பண்ணிட்டு இருக்கான் சார். வடகிழக்குல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இல்லை வெட்டப்பட்டால் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க சார். இப்போ அதில் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா எப்படிங்க சார் மீன் பண்றீங்க? ஒரு வீட்டில் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணியிருந்தா வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். இப்போ ஒரு வீடானது சதுரம் செவ்வகமாக இருக்கணும் சார். அந்த வீட்டில் வடக்கும் கிழக்கும் சேருகின்ற மூலை வடகிழக்கு மூலை, தெற்கும் கிழக்கும் சேருகின்ற மூலை தென்கிழக்கு மூலை, தெற்கும் மேற்கும் சேருகின்ற மூலை தென்மேற்கு மூலை,
வடக்கும் மேற்கும் சேர்கின்ற மூலை வடமேற்கு மூலை. வடகிழக்கு மூலையானது நீண்டு இருந்தாலோ அல்லது வெட்டப்பட்டாலோ, வெட்டப்படுதல் அப்படின்னா என்னன்னு நீங்கள் கேட்குறீங்க. அந்த இடத்துல வீடு கட்டும் பொழுது அந்த வீடானது சதுரம் செவ்வகமாக இல்லாமல் அவங்க வந்து போர்ட்டிகோ இப்படி எள்ளு மாதிரி கட் பண்ணி இப்படி ஒரு போர்ட்டிகோ போட்டிருப்பாங்க. அதுதான் வெட்டப்படுறது. அந்த இடம் காலியாக இருக்கும். அந்த இடத்துல ஓவர் ஹெட் டேங்க் வைப்பாங்க வடகிழக்கு மூலையில். இது மாதிரியான விஷயங்கள் தவறுதலாக விஷயம் தெரியாமல் ஒரு லோக்கல் மேஸ்திரியோ அல்லது விஷயம் தெரியாத நிறைய இந்த கொரோனா பேட்ச் சிவில் இன்ஜினியர்ஸோ ஏதோ செங்கல் சிமெண்ட்டை வச்சு நானும் கட்டுறேன் வீடுன்னு கட்டி இந்த தவறுகள்லாம் தெரிஞ்சவங்களே செய்கிறாங்க. இப்போ தெரியாதவர்கள் செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு துர்மரணம் சம்பவிக்கும். 52 வயசில் ஒரு அப்பா இருப்பார் சார், வடகிழக்கு மூலையில் ஓவர் ஹெட் டேங்க் இருந்தால் அந்த வீட்டில் அந்த அப்பாவால் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை பார்க்க முடியாது. இதுதான் உண்மை. இது வரைக்கும் நான் எந்த டிவிலையும் சொல்லலை, பக்தி கேஃப்ல சொல்கிறேன். வடகிழக்கு மூலையில் படிக்கட்டு இருந்தால், வடகிழக்கு மூலையில் ஓவர் ஹெட் டேங்க் இருந்தால் அந்த வீட்டோட பிள்ளைகளுடைய திருமணத்தை அப்பா பார்க்க முடியாது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதற்கு உதாரணம் நானே உதாரணம். எங்கள் வீட்டில் வடகிழக்கு படிக்கட்டு, எங்கள் வீட்டில் வடகிழக்கில் ஓவர் ஹெட் டேங்க். என் கல்யாணத்தை எங்கள் அப்பா பார்க்கல. சார் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது ஓகேங்க சார். ஒரு வாஸ்து நிபுணருக்கே இந்த ஒரு விஷயம் அப்படின்றப்போ நீங்கள் பார்த்து முன்னாடி சரி பண்ணி இருந்திருக்கலாமே சார். இல்லை, என்னால் பண்ண முடியல. நான் எனக்கு தவறு நடந்திருக்கு. நான் ஊரு ஃபுல்லாக எதை தின்னா பித்த தெளியும் சொல்லிட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணிட்டு அதற்கப்புறமா தான் வாஸ்து என்ற ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள வந்து நம்ம இவ்வளோ பெரிய தவறுதல்ல நம்ம உள்ள இருக்கோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கரை சேருகின்ற பொழுது எனக்கு அது நடந்து விட்டது. நான் என்ன பண்ண முடியும் சார்? நானும் மனுஷன் தானே சார். அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி, அதாவது வாஸ்து பத்தின ஒரு புரிதல் வரதுக்கு முன்னாடியே நீங்க அதுல பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா சார். வாஸ்துனா என்னன்னு தெரியாத பொழுது நான் ஒரு 20 ஆண்டு காலம் தவறான வீட்டில் இருந்தேன். ஐ எம் ஏ பி சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில் எம்டெக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எல்எல்பி பண்ணியிருக்கேன் ராமநகராவில். எனக்கு வேலை கிடைக்கல. சாஃப்ட்வேரில் ஒரு மிகப்பெரிய கோர்ஸ் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி டிஎஸ்ஆர்சின்னு ஒரு நிறுவனம், அவங்ககிட்ட நான் மெயின் ஃப்ரேம் படிக்கிறேன். ஐ எம் ஏ மெயின் ஃப்ரேம் ஸ்பெஷலிஸ்ட். வேலை கிடைக்கல. ஏன்னா வடகிழக்கு படிக்கட்டு. இதை நான் சொன்னால் சிரிப்பாக இருக்கும். எதையோ தூக்கி நான் காரணம் போடுறேன், எனக்கு அறிவில்லை, எனக்கு என்னை எத்தனையோ பேர் ஏளனமாக பேசினார்கள். இவனுக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண தெரியல, இவனுக்கு பேச தெரியல, இவ வந்து சும்மா ஜோதிடம் வாஸ்து வீட்டு மேல பழி போடுறான்னாங்க. வடகிழக்கு மூலையில் யாருக்கெல்லாம் படிக்கட்டு இருக்கிறதோ, வடகிழக்கு மூலையில் யாருக்கெல்லாம் தவறான பாத்ரூம் இருக்கிறதோ, வடகிழக்கு மூலையில் யாருக்கெல்லாம் ஓவர் ஹெட் டேங்க் இருக்கிறதோ வேலை கிடைக்காது, அவர்களுக்கு திருமணம் ஆகாது. மார்க் மை வேர்ட்ஸ். இந்த தவறு யாருக்காவது நேயர்கள் பார்க்கிற நேயர்களுக்கு இருந்தா அதை உடனே மாத்துங்க, நிச்சயமா வேலை கிடைச்சிடும் சார். எப்படி மாற்றி அமைக்கணும் சார்? அதை தென்மேற்கு மூலையில் ஓவர் ஹெட் டேங்க் வச்சுக்கணும் சார். நான் தான் சொன்னேனே, செங்கல் சிமெண்டால் செய்கின்ற தவறை செங்கல் சிமெண்டால தான் சரி செய்ய முடியும். ஓவர் ஹெட் டேங்க் இருக்குன்னா தென்மேற்கு மூலையில் ஓவர் ஹெட் டேங்க் போட்டுக்கணும். வடகிழக்கு என்பது ஆற்றல் வருகின்ற மூலை, அங்கே போர் போட்டுக்கலாம், அங்கே சம்பு வரலாம், வேற எந்த ஒரு விஷயமும் அங்கே வரக்கூடாது. இதுதான் விஷயம். தவறுகள் இருந்தால் அந்த தவறை சரி செய்து கொள்ள வேண்டும். யாராவது நேயர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வடகிழக்கு தப்பாக இருக்கு, அதை சரி பண்ணிக்கோங்க, வேலை கிடைக்கும், அதை சரி செஞ்சுக்கோங்க, திருமணமாகும். இவ்வளோதான் விஷயம் சார். நீங்கள் டேரெக்டாக இதில் பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்கிறீங்க சார். ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை மாற்றி அமைச்சதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு மாறிச்சுங்க சார்? ஐயா, நல்ல கேள்வி. அந்த வீடானது என்னால் மாற்றி அமைக்க முடியல. தென்மேற்கு மூலையில் எங்களால் அந்த வீட்டில் ஓவர் ஹெட் டேங்க் போட முடியல, படிக்கட்டு மாற்ற முடியாது. ஸோ நான் அந்த வீட்டை விற்றுட்டேன். நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வருகின்ற பொழுது எனக்கு எதையெல்லாம் தடங்களாக இருந்ததோ, எதெல்லாம் எனக்கு எட்டாக்கனியாக இருந்ததோ, எந்த இடத்திலெல்லாம் எனக்கு கதவு மூடப்பட்டதோ அந்த இடத்திலெல்லாம் எனக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. நான் ஒரு மிகப்பெரிய நிலைமைக்கு பயணப்பட்டேன். ஒரு நல்ல வீட்டுக்கு உள்ளே போன உடனே எனக்கு நிறைய நன்மைகள் நடக்க ஆரம்பித்தது. ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே பக்தி கேஃப்ல சொல்லியிருக்கேன். எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுவேன். நீ என்ன பண்ணுற? ஜோதிடம் நிறைய பார்த்துருக்கேன். 50 ரூபாய் காசு வச்சு ஜோதிடமும் பார்த்துருக்கேன், 5000 ரூபாய் வச்சும் ஜோதிடம் பார்த்துருக்கேன். எனக்கு எந்த பரிகாரமும் பலிக்கவில்லை. ஏன்னா என்னுடைய வீடு சரியில்லை. அந்த வீடை நான் மாற்றி அமைக்கின்ற பொழுது, நல்ல வீட்டுக்கு நான் போகும் பொழுது எனக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பித்தது. நன்மைகளை நான் பேச ஆரம்பித்தேன். நன்மைகளாக எனக்கு
சில விஷயங்கள் உள்ளே வந்தது. இனி எதை தேடி கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடி கொண்டிருக்கிறது என்று மௌலானா ரூமி அழகாக சொல்லுவார். இவ்வளவுதான் விஷயம். சார், இப்போ நீங்க உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து தப்பா இருந்தனால இன்னொருத்தருக்கு வந்து அந்த வீட்டை வித்துறீங்க சார். இப்போ இன்னொருத்தர் அந்த வீட்டை வாங்கியிருக்காங்களா சார், அவங்களுக்கும் அந்த பிரச்சனை தொடருமா சார்? தட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ சார். இப்போ மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இப்போ நம்ம ஒரு வீடு வாங்க போறோம் அப்படின்னா அங்க அந்த விஷயம் இருக்குன்னா அதை மாற்றி அமைச்சுக்கிறதுக்காக கேட்குறேன். அது அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை அவங்கள வித்துட்டு மாத்துறாங்கன்னா அது அவங்களுடைய கப் ஆஃப் டீ. நான் போயிட்டு இதில் தவறு இருக்கு அதனால நீ வாங்காத அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது சார். நான் அந்த இடத்துல நான் வந்து சேல் பண்ண போகிறேன்னு சொன்னேன், விருப்பப்பட்டவங்க வாங்கினாங்க, அவங்க பாதிக்கப்படுவார்களா என்று கேட்டால் பாதிக்கப்படுவார்கள், அவ்வளோதான் விஷயம். அப்போ அவங்க அதை மாற்றி அமைச்சுக்கணும், வேற வழி இல்லை சார். சார் இப்போ படிக்கட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார், அதே மாதிரி வீட்டுக்குள்ளே படிக்கட்டு வச்சுக்கிட்டா கண்டிப்பாக அவங்களோட குழந்தைகளுக்கு லவ் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேள்விப்படுறோம். அது உண்மையாக சார்? ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ளே படிக்கட்டு வந்தால் லவ் மேரேஜா அப்படின்னா, வீட்டுக்குள் எங்கே வந்தால் படிக்கட்டு லவ் மேரேஜ் ஷோர் ஷாட் அப்படின்னா, வடமேற்கு மூலையில் யார் வீட்டிலலாம் உள் மூளை படிக்கட்டு வடமேற்குல வருதோ அவங்க வீட்டிலலாம் லவ் மேரேஜ் நடக்கும் சார். வடமேற்கு வடக்கு தெருக்குத்து, யார் வீடுலாம் வடமேற்கு வடக்கு தெருக்குத்தோ அவங்க வீட்டில் ஒரு லவ்வாவது கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. யார் வீடுலாம் வடமேற்கு வடக்கு தெருக்குத்தோ அவெல்லாம் ஆங்கராக இருப்பான், மீடியாவில் குப்பை கொட்டுவான். நான் 6 வருஷம் ஆங்கராக இருந்திருக்கேன், லவ்வை கிராஸ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ தெருக்குத்தை பற்றி சொன்னீங்க சார். தெருக்குத்து அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ரோடு வந்துட்டு ஃபினிஷ் ஆகுது அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி ஃபேஸ் பண்ணுற மாதிரி வீடு இருந்தால் தெருக்குத்துன்னு சொல்கிறோம். ஸோ தெருக்குத்து பார்க்காம ஒரு வீடு வந்துட்டு அமைக்கப்படுது அப்படின்னா அவங்க என்னென்ன விளைவுகளை வந்து சந்திக்க வாய்ப்பு இருக்கு? ஐயா, நல்ல கேள்வி. ஒரு வீடு அப்படின்னு எடுத்தோம்னா சதுரம் செவ்வகமாக இருக்கணும், ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள். ஒரு வீட்டில் வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும், தென்மேற்கு உயரமாக இருக்க வேண்டும், கனமாக இருக்க வேண்டும், உள்முளை வெளிமுளை படிக்கட்டு, உச்ச வாசல், வடக்கும் கிழக்கும் அதிக காலி இடம், தெற்கு மேற்க விட, தெருக்குத்து தெருப்பார்வை. இதுதான் செட் ஆஃப் ரூல்ஸு. இதில் நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு வீட்டுக்கு தெருக்குத்து தெருப்பார்வைன்னு கேட்டிருக்கீங்க. நல்ல தெருக்குத்துன்னு இருக்கு, கெட்ட தெருக்குத்துன்னு இருக்கு சார். நல்ல தெருக்குத்து அப்படின்னு பார்த்தோம்னா வடகிழக்கு மூலையில் வடக்கும் கிழக்கும் வருகின்ற தெரு நல்ல தெருக்குத்து. தென்கிழக்கு மூலையில் தெற்கு நோக்கி வருகின்ற தெருக்குத்து நல்ல தெருக்குத்து. வடமேற்கு மூலையில் மேற்கு நோக்கி வருகின்ற தெரு வந்து நல்ல தெருக்குத்து சார். எது எல்லாம் கெட்ட தெருக்குத்து அப்படின்னு பார்த்தா, தென்கிழக்கு மூலையில கிழக்கு நோக்கி தெரு வருதா அது கெட்ட தெருக்குத்து. தென்மேற்கு மூலையில தெற்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் தெரு வருகிறதா தவறான தெருக்குத்து. அந்த வீட்டில் இருக்கக்கூடாது சார், பெண்களுடைய கேரக்டர் அசாசினேட்டட் ஆகும். தென்கிழக்கு மூலையில கிழக்கு நோக்கி தெரு வருதா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருப்பாங்க, கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயம் அது. வடமேற்குல வடக்கு நோக்கி தெரு வருகிறதா அந்த வீட்டில் அது தவறான தெருக்குத்து. நான் ஒரு விஷயம் சொல்றேன், வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல ஏதாவது ஒரு வீடு இருந்தா அங்க லவ் மேரேஜ் நிச்சயமா நடக்கும் சார். அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு பெண்களுக்கு மட்டும் சார், ஆண்களுக்கும் உண்டு சார். வடமேற்கு தெருக்குத்தா இருந்தா கண்டிப்பா லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்றீங்க சார். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் அப்படின்னா அவங்களோட பேர் இன்னொருத்தங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் அந்த வடமேற்கு தெருக்குத்து இருக்குமா? வடமேற்கு தெருக்குத்து இல்ல, வடமேற்கு வடக்கு தெருக்குத்து. வடமேற்கு உள்முளை படிக்கட்டு. இப்போ உதாரணத்துக்கு அந்த பொண்ணுக்கு வந்து வடமேற்கு உள்முளை படிக்கட்டு வந்துருச்சு, அப்போ அந்த பையனுக்கு ஒன்று வடமேற்கு உள்முளை படிக்கட்டா இருக்கும், இல்லைன்னா வடமேற்கு வடக்கு தெருக்குத்தா இருக்கும் அவங்க வீடு, இல்லை வடக்கு பார்வையா இருக்கும். இதுதான் ரூல், இது யூனிவர்சல் ரூல். துபாயிலையும் இதுதான், அமெரிக்காவிலையும் இதுதான், இந்தியாவிலையும் இதுதான், அமைஞ்சிக்கரையிலையும் இதுதான். ஏன் இங்கே இருக்கக்கூடிய மயிலாப்பூர்லையும் இதுதான் சார் ரூலு. இப்படி தான் அமையும், இப்படி இருந்தால் லவ் மேரேஜ் நடக்கும். ஜாதக ரீதியா கும்ப லக்னம், கும்ப ராசி, சிம்ம லக்னம், சிம்ம ராசி, ரிஷப லக்னம், ரிஷப ராசி லவ்வை கிராஸ் பண்ணாம வரவே முடியாது. ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் ஆகும். சார், இப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன், கேரக்டர் அசாசினேஷன் இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணீங்க சார். இன்னைக்கு மக்களுக்கு ஒரு தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனை அப்படி டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் தான் சார். ஸோ இதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்க வாஸ்து பிரச்சனை என்னவாங்க சார்? டிப்ரெஷன் அப்படின்னா அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் வந்து பெண்கள் தான். பெண்கள் எங்கே பாதிக்கப்படுகிறார்கள், வாஸ்து ரிலேட்டடான சில விஷயங்கள் எங்கே உள்ள வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, தென்கிழக்கு மூளை, அதுதான் அக்னி மூளை, அதுதான் பெண்கள் மூளை. தென்கிழக்கு மூளையில உள்மூளை படிக்கட்டு போட்டோம், தென்கிழக்கு மூலையில அந்த இடத்துல நம்ம வந்து செப்டிக் டேங்க் போட்டுட்டோம், தென்கிழக்கு மூலையில அண்டர் கிரவுண்ட் வாட்டர் போட்டுட்டோம், சம்பு போட்டுட்டோம், தென்கிழக்கு மூலையில பாத்ரூம் போட்டுட்டோம், பிரெஸ்ட் கேன்சர் ஷோர் நிச்சயமா நடக்கும் சார். வடமேற்கு மூலையில தவறான சில விஷயங்கள் நடந்தாலும் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள், ஃப்ரஸ்ட்ரேஷன் உண்டு. வடமேற்கும் தென்கிழக்கும் பெண்கள் மூளை, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். தென்கிழக்கு பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைமை பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். தென்கிழக்கு
தென்கிழக்கு மூலையுடைய அதிபதி யாருன்னு பார்த்தா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன். காமாட்சி அம்மனை கும்பிட்டா கேன்சர் சரியாகும், காமாட்சி அம்மனை வணங்கினால் கேன்சர் நோயிலிருந்து விடுபடலாம், அவ தான் தென்கிழக்குக்கு அதிபதி. எல்லாரும் இப்போ என்ன பண்றாங்கன்னா வாராகியை நோக்கி ஒரு புதுசா கிளம்பி இருக்காங்க. எல்லாரும் காமாட்சி அம்மனினுடைய வார்காடு தான் வாராகி. காமாட்சி அம்மன் பணம் சம்பந்தப்பட்ட சுவாமி. காமாட்சி அம்மனுக்குள்ள நவகிரகங்களும் அடக்கம் அந்த கோவில்ல. சார் நீங்களே சொன்னீங்க செங்கல் சிமெண்டால் ஆன பிரச்சனையை செங்கல் சிமெண்டால தீர்க்க முடியும் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றீங்க. ஆனா அவங்க இந்த கடவுளை வழிபட்டா பிரச்சனையை தீர்க்கவும் முடியும்னு சொல்றீங்க. ஸோ இப்போ இதுல ஆன்மீகம் உள்ள வருது இல்லைங்க சார்? நிச்சயமா சார். இப்போ நீங்க அந்த வீட்டை வந்து என்னால மாற்ற முடியாது, செங்கல் சிமெண்டால மாத்திக்கிறீங்கன்னா வெல் அண்ட் குட், கோயிலுக்கு போவாத. வேதாந்த மகரிஷி என்ன சொல்றாரு, எண்ணம் சொல் செயல் இது மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் இருந்தா நீ வாழ்க்கையில ஜெயிச்சிடலான்றாரு. வேதாந்த மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இங்க நீங்க லேசான ஒரு பூவை பெரிக்கும் பொழுது இதோடைய அதிர்வலைகள் லட்ச கோடிகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தும்ன்றாரு. எண்ணம் சொல் செயல் மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் இருந்தா சாமி கும்பிட தேவையில்ல, நீங்க இயேசுவா இருந்தா மாஸ் பண்ண தேவையில்ல, நீங்க முஸ்லீமா இருந்தா பசரு லுகரு மகரிப்பு இஷா இந்த 5 வகை தொழுகை இருக்கு, இந்த 5 வகை தொழுகை பண்ண தேவையில்ல. அது அவர்களுடைய நம்பிக்கை, அவர்கள் செய்ய போகிறார்கள், நாம் சாமி கும்பிட போகிறோம். இந்த மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருந்தா நீங்க சாமி கும்பிட வேண்டாம், ஆன்மீகம் தேவையில்லைன்ற. இல்ல எனக்கு அங்க தவறு இருக்கு சார், அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னா அதற்கு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் தான் தீர்வு. நம்மளுடைய முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. வடகிழக்குக்கு அதிபதி யார்? திருவொற்றியூர் வடிவுடையம்மன், வடகிழக்கு சம்பந்தப்பட்ட சுவாமி. தென்கிழக்குக்கு அதிபதி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். சார் இப்போ வடகிழக்குல ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு எடுத்துக்கலாம் சார். அவங்கனால அந்த வீட்டில் இருக்க அந்த செங்கல் சிமெண்டால் ஆன பிரச்சனையை தீர்க்க முடியல, ஏதோ ஒரு வேற ஒரு ரீசன்ஸ்னால அந்த கண்ட்ரோல் அவங்க கிட்ட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ இப்போ அவங்க இந்த கடவுள்களை வழிபடுறனால அவங்களால அந்த பிரச்சனையை சரி செஞ்சுக்க முடியுமா? ஷோரா சரி செஞ்சுக்க முடியும். அப்புறம் வாஸ்து மாற்ற வேண்டிய அவசியம் வராமல் இருக்குல்ல? நீங்க மாத்தலன்னா கிட்டத்தட்ட அதே வீட்டில் தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அது டோலோ 650 மாதிரி சார், திடீர்னு ஏஞ்சி ஓடலாம் சார். நிரந்தர தீர்வுனா அந்த வீட்டை மாற்றி ஆகணும் சார். நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். டோலோ 650 மாதிரி அந்த கோயிலுக்கு போனால் 2 நாள் நல்லா இருக்கலாம் சார், திரும்பவும் அந்த தவறான விஷயம்தான் வேலை செய்யும், சுவாமி காப்பாத்தாது. இவ்வளவுதான் விஷயம். மந்திரத்தில் மாங்காய் காய்க்காத ஐயா, உழைச்சாதான் துட்டு, மாறினாதான் நல்லா இருப்பீங்க. சரி, இப்போ 4 மூலையில ஒரு இடம் வந்துட்டு வெட்டப்பட்டு இருந்தாலோ இல்ல ஒரு இது வந்துட்டு வளர்ந்துருந்தாலோ நிறைய பிரச்சனைகள் வந்து வர வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க சார். இப்போ ஒரு வீட்டில் 4 மூலையுமே கரெக்டாக தான் அமைஞ்சிருக்கு, ஆனாலும் அந்த வீட்டில் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க என்ன ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இருக்கு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.